எஸ் சொல்லுங்க. கெட்ட ஸ்பிரிட்னா நோ சொல்லுங்க. நீங்க எந்த ஸ்பிரிட்டும் இல்லை அப்படிலாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நோ சொல்லுங்க. ப்ரோ இது சஸ்பீஷியஸ் சவுண்ட் ப்ரோ. செஞ்சு பாப்பா செஞ்சு செஞ்சியா? அதான் அதான் எஸ் அப்படி எஸ் எஸ் என்ன அப்படி இருக்கு? அப்படி எஸ் சூசைடா? சூசைட் பண்ணணுமா நம்மளா? நீங்க ஏதாவது ஸ்பிரிட் இருந்தீங்கன்னா எஸ் சொல்லுங்க. உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நோ சொல்லுங்க. நீங்க ஏதாவது ஸ்பிரிட் இருக்கீங்களா? நீங்க ஏதாவது ஸ்பிரிட் இருந்தா எஸ் சொல்லுங்க. நீங்க எந்த ஸ்பிரிட்டும் இல்லை அப்படிலாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நோ சொல்லுங்க. ப்ரோ இது சஸ்பீஷியஸ் சவுண்ட் ப்ரோ. ஒன்றும் இல்லை, விளையாண்டு முடிச்சுட்டு குட் பை சொல்லிடுச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் பயப்படாதீங்களா? அது கேட்போம்டா. ஆனால் இப்போ எதுக்கு யாரும் எதுக்கும் பயந்து மட்டும் வெளியே மட்டும் போயிடாதீங்க. கேமை முடிச்சுட்டு நம்ம குட் பை சொல்லிட்டோம்னா அதுவே போயிடும்டா. நீங்கள் இப்போ இங்கே இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எஸ் நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் இங்கே இருக்க ஸ்பிரிட் நல்ல ஸ்பிரிட்டா இல்லை கெட்ட ஸ்பிரிட்டா? நீங்கள் இருக்கீங்கன்னு எங்களை சொல்லிட்டீங்க. இங்கே இருக்க ஸ்பிரிட்டு நல்ல ஸ்பிரிட் ஆர் கெட்ட ஸ்பிரிட்? நல்ல ஸ்பிரிட்னா எஸ் சொல்லுங்க. கெட்ட ஸ்பிரிட்னா நோ சொல்லுங்க. பயமா இருக்குடா. பயமா இருக்குடா. முடிச்சுட்டே போவோம். உங்க பேர் என்னன்னு சொல்லுறீங்களா? இருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்க. பேட் ஸ்பிரிட்னு சொல்லிட்டீங்க. உங்க நேம் என்னன்னு சொல்றீங்களா? பேப்பர் கணக்கு பண்ணுறாங்க. போதுரோடி தேவிடா. அதுவும் நம்ம எதுவுமே பண்ண மாட்டாங்க. நம்ம விளையாண்டுட்டே முடிச்சுட்டா மட்டும் போதும். அவங்கள வந்து பாதியிலே நம்ம ஹேங் அவுட் பண்ணிட்டோம்னா தான் பிரச்சனை. பேர் தேவி. ஆனால் நீங்கள் எப்படி செத்தீங்க? நீங்கள் வந்து தானாக செத்தீங்களா? இயற்கை மரணம் அடைஞ்சிங்களா? இல்லைன்னா யாராவது உங்களை கொண்டுட்டாங்களா? இயற்கை மரணம் அடைஞ்சிங்கன்னா எஸ் சொல்லுங்கள். யாராவது அவங்கள கொண்டுட்டாங்க இல்லைன்னா வேறு ஏதாவது வழியாக நீங்கள் செத்துட்டீங்கன்னா நோ சொல்லுங்கள். அப்புறம் சொன்னால்
கொண்டு வந்தாங்கடா. எப்படா பண்ணிருப்பாங்க? பயமா இல்லை. கொண்டாங்க பேர் உங்களுக்கு தெரியுமா? வயசு என்ன? பல்லாங்க நம்ம வயசுனா நீங்க செத்து எத்தனை வருஷம் இருக்கு? அவங்க பொண்ணு எத்தனை வருஷம் இருக்கு? ரெண்டு வருஷம். 26 வருஷமா? 26 வருஷமா? எப்போ 2024 1998 இருந்திருக்காங்களா? நம்ம பிறகு முடிக்க இருந்தாங்களா? பயமா இருக்குடா. இது எல்லாமே இந்த கேம் வந்துட்டோமோ? பச்சி சும்மாவே கண்ணுமே ஒன்றும் இல்லை நம்ம விளையாண்டு முடிச்சிட்டோம்னா அது எதுவுமே நம்ம பண்ணாங்க. இப்படிதான் நான் எல்லா வீடியோலையும் பார்த்துருக்கேன். விளையாண்டு முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி சுட்டுச்சு. என்னடா ஓடுதானா? விளையாட சொல்லுது மாப்பிள்ள. ஆரம்பிச்சா விளையாண்டுதானே ஆகும். மாப்பிள்ள பயமா இருக்கிறாங்க. விளையாட சொல்லுதுடா. நாங்க உங்க கூட விளையாடணும். எங்கேயும் நாங்க போக மாட்டோம். உங்க கூட விளையாடுறோம். விளையாண்டு முடிச்சுதான் எங்களை விட்டுருவீங்களா? இந்த கேம் நல்லா நான் பார்த்திருக்கேன். அது ஸ்பிரிட் சொல்றத நம்ம ஓஜா சொல்றத மட்டும் நம்ம ஓஜா போடல. அது குட் பாய் சொல்லிடுச்சுன்னா அது போயிடுச்சு, அவ்வளவுதான். இது வரைக்கும் நான் பார்த்தது எல்லாமே அப்படிதான். ஒன்றும் பயப்பட வேணாம். அது நம்மளை சும்மா டெரர் பண்ணி பார்க்குது, அவ்வளவுதான். என்ன கேட்கலாம்? நீங்க எப்படி செத்தீங்க? உங்களை யாரோ கொண்டு இருக்காங்க. நீங்க எப்படி செத்தீங்கன்னு சொல்றீங்களா? மாப்பிள்ள கையெழுத்துனா அது தேவையில்லாத பிரச்சனை. மாப்பிள்ள கத்தியா? ஏன் ஏன் இப்ப பயமா இருக்கா? சரி, அவங்க உங்களை கொண்டுட்டாங்க, அதுவும் கத்தியால குத்தி கொண்டு இருக்காங்க. ஏன் அவங்க உங்களை கொண்டாங்கன்னு சொல்றீங்களா? அவங்க கொண்டுட்டாங்க, அதுவும் கத்தியால குத்தி கொண்டு இருக்காங்க. அதுவும் 26 வருஷம் ஆச்சு அவங்க உங்களை கொண்டு. இன்னும் ஏன் அவங்க நீங்க இப்படி ஆவியா இருக்கீங்க? எந்த ரீசனுக்காக அவங்க உங்களை கொண்டாங்க? பயமா வீடியோல பார்க்கும்போதெல்லாம் அப்படிதான் இருக்கும். அப்புறம் என்ன கையை மட்டும் எடுக்கக்கூடாதுதான். விளையாண்டு முடிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இப்போ எடுத்து நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யாருமே நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. 26 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணாங்க. 26 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை வயசு சாகிறப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? சின்ன வயசு தான்டா. 19 வயசு தான்டா. 19 வயசு. பயமா சின்ன பையன் 19 வயசுல, அதுவும் லவ்வுக்காக. அதுவும் இப்போ இல்ல, 26 வருஷத்துக்கு முன்னாடி கத்தியால குத்தி கொண்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த ஒரு
கத்தியால குத்தி கொண்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த ஊர்னு சொல்றீங்களா? உங்களுக்கு எந்த ஊர்னு மட்டும் நீங்க என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு எந்த ஊர்னு மட்டும் எங்க கிட்ட சொல்றீங்களா? லவ் பிரச்சனைக்காக தான் பண்றாங்க. நீங்க பிறந்த ஊர் எந்த ஊர்? செஞ்சு பாப்பா செஞ்சு செஞ்சிடும். அதான் உங்க சனம் கூட இருக்கானே. இங்க பக்கத்துல வந்தா உங்களை யாரு கொண்டாங்க? லவ் மேட்டருக்காக தான் பண்ணாங்க. உங்களை யாரு கொண்டாங்க? அண்ணா லவ் மேட்டருக்கு அண்ணன் என்ன பண்ணுவோம்? 19 வயசு தான். நம்ம காலத்துல இப்போ ஒண்ணும் தெரியல. லவ் மேட்டர்னா வீட்டுல இருந்து பண்ண மாட்டாங்க. அந்த காலத்துல ஒரு வேலை யாராவது பண்ணிருப்பாங்க. அப்பெல்லாம் அப்படிதான்டா. ஆமாண்டா, ஆணவக்கொலை நிறைய பண்ணுவாங்க. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயந்து கொண்டாங்க போல. நம்மள பக்கத்துலயே கேட்டுக்கிட்டு வேற இருக்குடா. ஆணவ கொலை தான். அந்த காலத்துல ஆணவ கொலை தான். நம்ம கிருஷ்ணனே கேட்டாங்க நகுலா. அப்ப அண்ணன் ஆணவ கொலை பண்ணியிருக்கானா? அந்த அந்த அதுவும் 26 வருஷத்துக்கு முன்னாடி லவ் மேட்டருக்காக கொலை பண்ணாங்கடா. நாங்க போக முடியாதுடா. நாங்க கை வச்சிருக்கோம்டா. நாங்க எடுத்தா சொல்லிட்டு எங்க மேல நாங்க எல்லாரும் இருக்கோம். இங்க பாரு, நாங்க கை வச்சிருக்கோம். எதுவுமே ஆகாது. பசங்க யாராவது இருக்கும். நாங்க கை வச்சிருக்கோம். பயப்படாம இருந்தாலும் பார்த்துட்டோம்டா. பயமா இருக்குடா. நாங்களாம் இருக்கோம்டா. நான் எங்களால கை வச்சு தொடர்ந்து வந்து உயிரே போயிடுச்சுடா. நிதிஷா இந்த மாதிரிலாம் பயமுடுத்தாதா. எதுவுமே சொல்லாம நகருதுடா. ஓஜா விளையாட சொல்லுங்க. நம்மள என்ன கேக்குறது? அதுவும் பேக் ஸ்பிரிட் வேணா. என்ன பண்றது இப்போ? எங்க கொண்டாங்கன்னு கேட்கலாமா? இல்ல அண்ணன் தான் கொண்டிருக்காங்க. அதுவும் கத்தியால குத்தி கொண்டிருக்காங்க. உங்களுக்கு செஞ்சுன்னு சொல்லிட்டீங்க. உங்க வீட்டுல வச்சு கொண்டாங்களா? வீட்டுல வச்சு கொண்டாங்கன்னா எஸ் சொல்லுங்க, இல்லைன்னா நோ சொல்லுங்க. வீட்டுல வச்சு கொள்ளலாம். வேற எங்கேயும் வச்சு கொண்டிருக்காங்க. நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்களா இல்லை காலேஜ் படிக்கிறீங்களா? ஸ்கூல் படிச்சீங்கன்னா எஸ் சொல்லுங்க, காலேஜ் படிச்சீங்கன்னா நோ சொல்லுங்க. காலேஜ் பண்றாங்களா? பாவண்டா.
என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்களா? நம்மளே கேட்போமா இல்லை அவங்க லவ்? அதான் லவ் மேட்டர் அதுவும் அண்ணே கொண்டிருக்காங்க. அண்ணே கொண்டிருக்காங்க, எதனால அண்ணே கொண்டாங்க அப்படின்னு கேட்போம். உங்க வீட்டில் மாப்பிள்ளை, உங்க வீட்டில் பார்த்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி பண்ணாங்களா? அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஆணவ கொள்ளையா? ஆணவ கொள்ளைனா எஸ் சொல்லுங்க, இல்லைன்னா நோ சொல்லுங்க. மாப்பிள்ளை இந்த பழைய காலத்துல வந்து கேஸ்ட் பார்த்து அடிச்சு கொள்வாங்கல்ல, லவ் மட்டும் கையை மட்டும் எடுத்தாங்க, இன்னொரு நாள் கையை மட்டும் எடுத்தாங்க. உங்க வில்லேஜ் சைடா அப்போ என்ன பண்றாங்க மாப்பிள்ள, அப்போ கொண்டுக்க மாட்டாங்கன்னு என்ன சொல்றாங்க? காலேஜுக்கு கூட்டிட்டு போய் பண்ணாங்க, காலேஜ் போற வழியில எங்கேயாச்சும் பண்ணாங்களா? காலேஜ் போற வழியில பண்ணாங்கன்னா எஸ் சொல்லுங்க, காலேஜ் போற வழியில போறதுனா நோ சொல்லுங்க. காலேஜ் போறதையும் கொள்ளலாம், வீட்டில் வச்சும் கொள்ளலாம். எப்படி கொண்டு வருவாங்க? கொஞ்சமே எந்த இடம்னா ஒரு கோட்டை உண்டுடா, ராணிக்கோட்டை ராஜாக்கோட்டை. ராணிக்கோட்டை ராஜாக்கோட்டை என்ன கோட்டை? இல்லை அங்கேயா கேட்டுக்கோ கேட்டுக்கோ. ராணிக்கோட்டை அப்படின்னா எஸ் சொல்லுங்க, ராணிக்கோட்டை இல்லைன்னா நோ சொல்லுங்க. ராணிக்கோட்டை இருந்தா ராஜாக்கோட்டை இருக்குமா? ராஜாக்கோட்டையில் வச்சு கொண்டாங்கன்னா எஸ் சொல்லுங்க, ராஜாக்கோட்டையில் வச்சு கொள்ளலன்னா நோ சொல்லுங்க. ராஜாக்கோட்டையில் வச்சு கொண்டாங்கன்னா அந்த பக்கம் ஆமாம்மா, நான் ஒரு டைம் போயிருக்கேன். அந்த பக்கம் ஃபுல்லாக காடாக தான் இருக்கும். அந்த பக்கம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஆறு நட மாட்டேன்னு இல்லாமல் ஃபுல் காடு, அந்த மாதிரி தரிசாக தான் இருக்கும். என்ன கேட்குறதுனே தெரியல, எனக்கு அவ்வளோ பயமா இருக்குடா. நீங்க உங்க கூட பேசுறது ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து எங்களை இப்போ எங்களை வந்து போயிருவீங்களா? ரோஜா விளையாட சொல்லுதுடா, அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். இப்ப என்ன பண்ணலாம்? விளையாண்டுதான் ஆகணும். இல்லைன்னா அவங்க ஆவியா வந்தது. அதுக்கப்புறம் நம்ம மேல எதுவும் எழுதிட்டு அவங்க பழிவாங்க எண்ணத்தை நம்ம மேல இது பண்ணி வேணாண்டா நம்மள முடிச்சுக்கலாம்டா. வீட்டில் தான் ஆனால் உங்களுக்கு சொன்னது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சோகமாக தான் இருக்குது. உங்ககிட்ட பேசுனதுக்கு உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இவ்வளோ நாள் ஆதரிச்சது எங்களுக்கு ரொம்ப வருத்தம் தான். இப்போ நீங்கள் இங்கேருந்து போயிடுவீங்களா? நீங்கள் விட்டு போயிடுவீங்களா? இன்னும் விளையாட சொல்லுங்க மாப்பிள்ள, இன்னும் விளையாடுங்க. என்ன விஷயம் கேட்குறது? என்ன கேட்குறது? மாப்பிள்ள கை மட்டும் எடுக்காதா? நீங்கள் யாரும் வெளியே கையை எடுத்தால் கண்டிப்பாக அது வந்து எதாவது பண்ணலாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன கேட்குறது? ஏதாச்சும் சொல்லுங்க, ஏதாச்சும் கேட்கலாம்டா. அவர் உயிரோட தான் இருக்காரா? இல்ல அந்த அவர் உயிரோட தான் இருக்காங்க. அது லவ்வர் யாருக்காக பண்ணாங்களோ அவங்க.
லவ்வுக்காக தான் சொல்லியிருக்காங்க. நீங்க லவ் பண்ண பையன் உயிரோட இருக்காங்க, இல்லைன்னா அவங்களையும் சேர்த்து கொண்டுட்டாங்களா? அவங்க உயிரோட இருந்தாங்கன்னா எஸ் சொல்லுங்க, அவங்களும் சேர்த்து கொண்டுட்டாங்கன்னா நோ சொல்லுங்க. இருக்காங்க. அப்போ உங்களுக்கு மொத்தம் எத்தனை வயசுல இருக்கும்? 30-32 வயசுல இருக்காது. இன்னும் உங்க மனசுல வச்சு நினைச்சிட்டு இருக்காங்களா? 19 வயசுல பண்ணவங்க இன்னும் 26 வருஷம் கழிச்சு ஞாபகம் வச்சிருக்காங்களா? பயமா இருக்குமாப்ல. உங்க மேல எதுவும் ஏறி பழிவாங்க முடிவு வந்துருச்சுன்னா வெறும் பேட் ஸ்பிரிட், நல்ல ஸ்பிரிட்னா கூட நம்ம எதுவும் பண்ணாது. கேட்போமா? வேற வழியில வேற என்ன கேட்கறதுன்னு தெரியல எனக்கு. நீங்க உங்க சொன்னா உங்களை பழி வாங்குறீங்களா? பழி வாங்குறதுக்காக தான் நீங்க இன்னும் ஆவியா சுத்திட்டு இருக்கீங்களா? எவ்வளவு இந்த விளையாட்டுக்கு வந்துட்டோமோ? ரொம்ப பயமா இருக்கா? நீ விட்டுட்டு போயிடலாம் போனா இன்னும் அதுக்கு மேல பயமா உங்ககிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறோம். ப்ளீஸ் ப்ளீஸ், நாங்கள் வந்து வாழ்றதுக்கு ரொம்ப வருஷம் இருக்கு. ப்ளீஸ் எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த ரூம் விட்டு இந்த இடத்த விட்டு நீங்கள் போயிருங்க. ப்ளீஸ் எங்களுக்காக இதை மட்டும் பண்ணுங்க. உங்ககிட்ட நாங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறோம், இவ்வளோ தூரம் நாங்கள் உங்களோட கஷ்டத்தை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இன்னும் நாங்கள் எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் இந்த இடத்த விட்டு போயிருங்க. இந்த இடத்த விட்டு போறீங்கன்னா எஸ் சொல்லிட்டு குட்பாய் சொல்லுங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். விளையாட சொல்லுவேன். இதுக்கு மேலே நான் என்னடா கேட்கறது? கேட்கறது எல்லாமே கேட்கறதுடா. என்ன கேட்கறது? பயமா இருக்குடா. வேண்டா தேவையில்லாத விளையாட்டுலாம் சொன்னா அப்பவே. யாரு கூடனாலும் விளையாடலாம், அவங்க கூட விளையாடக்கூடாதுன்னு. என்ன கேட்கறது? ஏதாவது சொல்லுவா? எதுக்காக பழி வாங்க? ரொம்ப 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 கெஞ்சி கேட்குறோம். ப்ளீஸ் ப்ளீஸ், நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறோம். பண்ணிடாதீங்க. என்ன பண்ண சொல்லிடலாம். அப்புறம் நம்ம மேல நம்ம தான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா கேட்கறதுக்கே ஒரு மாதிரி உடம்புலாம் கூசுறாங்க. ஒரு மாதிரி பயமா இருக்கா? மாப்பிள்ள அப்படி கையெடுத்துட்டு போக முடியாது. மாப்பிள்ள போனா அது நம்மள அது ஏதாச்சும் பண்ணிடுச்சுன்னா என்ன மாப்பிள்ள பண்றது? நானான்னு சொன்னா முதல்ல இந்த விளையாட்டுலாம் என்ன எப்படி பண்றீங்க? கேட்கலாம் என்னதான் பண்றீங்கன்னு கேட்கலாம். பயமா இருக்குடா. என்ன பண்ணா போவீங்க? நீங்க உங்க கூட நாங்கள் இவ்வளோ நேரம் வளர்ந்துட்டோம். எங்களுக்கு இதுக்கு மேலே ரொம்ப பயமா இருக்கு. நீங்க பேட் ஸ்பிரிட்னு வேற சொல்லிட்டீங்க, அதுவும் பழி வாங்கிறதுக்காக வேற இருக்கீங்க. நாங்கள் என்ன பண்ண நீங்க போவீங்க? என்ன மாப்பிள்ள இருக்கு? சூசைடா? சூசைட் பண்ணணுமா நம்ம? பயமா இருக்கு. சீக்கிரம் நம்மளுக்கு எதுவும் அழியுமா? நீ பாரு என்ன பாரு. வேற ஏதாவது பண்ண சொல்லலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லனா தேவி போய் உங்க வீட்டுக்கு வந்துரும். இது உங்கள்